காங்கிரஸ் திமுக கூட்டணியை பிரிப்பதற்கு சதி. காங்கிரஸ் தாவேகாவுடன் செல்கிறதா? RSS தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறதா? காங்கிரஸ்க்குள்ளாக RSSற்காக பிஜேபிக்காக வேலை செய்யும் காங்கிரஸ் தலைவர்கள். காங்கிரஸ் திமுக மற்ற கூட்டணி கட்சிகள் இன்டாக்டா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது என்பதை அறிந்து தமிழக வெற்றி கழகம் விஜயுடன் கூட்டணிக்காக காங்கிரஸ் காய் நகர்த்துகிறதா, இல்லை RSS பின்னணியிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய தலைவர்கள் பிஜேபிக்காக வேலை செய்வதற்காக முயற்சிகள் நடக்கிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய கடன் அதை உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிட்டு காங்கிரஸ் தலைவர் பேசியிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் திமுக மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் மத்தியிலும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குது. இது உண்மையில என்ன நடந்தது? இந்த பிரவீன் சக்கரவர்த்தி யாரு? கடந்த ஒரு 6 மாத காலத்துக்கு மேலாக ஒரு பெரிய வேலை நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் கூட்டணிக்குள்ள குழப்பங்களை உண்டு பண்ணணும், ஆளும் கூட்டணிக்குள்ள அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி? ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினர். காங்கிரஸ் கட்சிக்குள்ளாக தி ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், மற்ற பிசினஸ் பீப்புள் எல்லாம் அதுல இருப்பினர்களா இருந்துக்கலாம். ஸோ அந்த அமைப்பினுடைய தலைவர். அதை தாண்டி பாத்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் டீமை பார்த்துக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறார். ஒரு கோஆர்டினேட்டர் ரோல்ல இருக்கிறாரு. கம்ப்ளீட்டா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய டேட்டா அனலிட்டிக்ஸ் மட்டும் இல்லாம தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, மற்ற கட்சிகள் எப்படி வாக்கு சதவீதம் வாங்கினாங்க, எந்தெந்த பகுதியில் எந்த அடிப்படையில் மக்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டேட்டா அனலிட்டிக்ஸ் டீமுக்குரிய ஹெட்டா இருக்கிறாரு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை இல்ல தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தொகுதியில எம்பிக்கு பதவிக்காக கேட்டு அதை திமுக அவருக்கு ஒதுக்கீடு செய்யல அப்படிங்கிற கோபத்துல தான் எப்படியாவது திமுகவுல இருந்து காங்கிரஸை பிரிச்சிடணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தியரியும் இருக்கு. ஆனா என்றைக்கு நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அவர் யார் வேணா கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அப்ப இருந்தே பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் போயிட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒருத்தர் துணை முதல்வரும் விஜய் முதல்வரும் காங்கிரஸ் கட்சிக்கு 40 சீட்டுக்கு மேலாக தாவேகாவோட கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது அப்படின்னு பல செய்திகளை ரசிய விட்டுட்டு இருந்தாங்க. இதற்கிடையில இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர் விஜயை பனையூர் ஆபீஸ்ல சந்தித்ததாகவும் பல்வேறு விஷயங்களை குறித்து விவாதித்ததாகவும் செய்திகள் வந்துச்சு. அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா கரூர் விவகாரத்திலையும் விஜயோடு ராகுல் காந்தி போன்ல பேசி அவருக்கு ஆறுதல் கூறி தைரியம் கூறினதுக்கு அதை முன்னெடுத்து கொண்டு போனது இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் அடிபடுது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி யாருக்காக வேலை செய்கிறார் அப்படிங்கிற கேள்விதான் இப்ப வருது. காரணங்களுக்கு பின்னாடி காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டுல வளர்க்கணுங்கிற எண்ணம் இருக்கட்டும், எந்த ஒரு கட்சி தலைவர்களுக்கும் அந்த கட்சியை வளர்த்து பெருசா கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனா எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட நேரங்கள்ல அதை செய்யணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சிக்கு எந்த அளவுக்கு ஓட் பேங்க் இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சில மாவட்டங்கள்ல, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல அவர்களுக்கான ஓட் பேங்க் இருக்கு. இன்னும் மற்ற இடங்கள்ல சிறிதளவு ஓரளவுக்கு அவங்களுக்கான ஓட் பேங்க் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 2021 இருக்கட்டும், அதற்கு முந்தைய தேர்தல்களா இருக்கட்டும், குறிப்பாக 2018க்கு பின்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய தலைவராக வந்ததற்கு பின்பு அவர் தலைமையில சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் பெருமளவு வெற்றியை தான் அவங்க பெற்றுக்கிட்டு வராங்க. ஸோ இந்த தேர்தல் அனைத்திலையுமே காங்கிரஸ் கட்சியினுடைய பங்களிப்பு, குறிப்பாக மாநில தலைவர்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. கடந்த இந்த சமீபத்திய ஆண்டுகள்ல எத்தனை போராட்டங்கள்ல திமுக ஒன்றிய அரசுக்கு எதிராக நடத்தியிருக்கிறாங்க, பிசிக நடத்தியிருக்கிறாங்க, மதிமுக நடத்தியிருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி எந்த போராட்டங்கள் நடத்துச்சு அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. அட்லீஸ்ட் அவர்கள் எந்த பகுதியில ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அங்கேயாவது அவர்கள் பாஜக அரசை எதிர்த்து போராடி இருக்கலாம். ஆனா அதுக்கும் அவங்க செய்யலை அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் RSS பின்புலம் கொண்டவரா அப்படிங்கிற கேள்வியை எல்லாருமே எழுப்புறாங்க. குறிப்பா ஆளூர் ஷாநவாஸ் போன்ற திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்கள், திமுக தலைவர்களுமே, கனிமொழி அவர்கள்ல இருந்து பல்வேறு நபர்கள் மிகப்பெரிய கேள்வி எழுப்புறாங்க. அது எப்படி உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு நீங்க ஒப்பிடலாம்? ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா 2010 இருந்து இப்ப வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தினுடைய கடனை விட அதிகமா
தமிழ்நாடு கடன் வாங்கியிருக்குது, டெட் மேனேஜ்மெண்ட்ல தமிழ்நாடு வந்து தோற்று போயிருச்சு, இது வந்து சரியான மாடல் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. அந்த ட்வீட் வந்து ஒரு பெரிய டிபேட்டை வந்து கிரியேட் பண்ணுது. ஜிஎஸ்டிபி ரேட்டிங்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 11% மேலே இருக்குது. இந்தியாவில் யாருமே அந்த அளவுக்கு இல்லை. அதுவும் இந்த குறிப்பாக அந்த 4.5 ஆண்டுகளில் அசுர வளர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வந்து டிராவிடியன் மாடல் அப்படின்னு அவர்களுடைய பெருமையை பேசுகிறாங்க. நம்மளும் அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், குறிப்பாக ப. சிதம்பரம் அவருடைய பையன், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சென்னை மேயர் பிரியா அவர்களையும் சேகர் பாபு அவர்களையும் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு பேசிட்டு வந்தாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியிலிருந்து நிற்கக்கூடிய இங்கே கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் எந்த கட்சிக்காரர்கள் வந்து உழைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. திமுக கூட்டணியில் இருக்கு. திமுக கட்சிக்காரர்கள் தங்களுடைய கூட்டணி கட்சிக்காரர்களுக்காக உழைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக திமுக செய்யக்கூடிய தவறுகள் எல்லாத்தையும் கடந்து போகணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் இல்லை. ஆனா கார்த்திக் சிதம்பரமோ பிரவீன் சக்கரவர்த்தியோ எந்த அளவுக்கு அவங்க கட்சிக்காக உழைக்கிறாங்க, அவங்களுடைய தேர்தலில் அவர்கள் நிற்கக்கூடிய பகுதியில் எப்படி உழைத்து மக்கள் மத்தியில் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் கொண்டு போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அதுக்கு அவர்கள் உழைச்சு அதுல இருந்து அவங்க கிரெடிட் எடுத்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனா சம்பந்தமே இல்லாம திமுக கவர்மெண்ட்டை குறை சொல்றதும் கூட்டணியில இருந்துகிட்டே பண்ணாங்க அப்படின்னா இவர்கள் மறைமுகமாக யாருக்கு உதவி செய்ய நினைக்கிறார்கள்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து தேசிய முற்போக்கு கூட்டணி, அந்த இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லலாம், திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் அவர்கள் எப்படி தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெற்று வராங்கன்னா அதற்கு அந்த கூட்டணி வந்து உடையாம இருக்கிறது ஒரு மிக முக்கியமான காரணம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய அந்த தாட் ப்ராசஸை இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் பிரதிபலிக்குது. விசிகாவுக்கு ஆதரவு இருக்கு, காங்கிரஸுக்கு ஆதரவு இருக்கு, இடதுசாரி கட்சிகளுக்கு ஆதரவு இருக்கு, இன்னும் மற்ற சிறிய கட்சிகள்லாம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மக்கள் மத்தியில் அங்கங்க ஆதரவு இருக்கு. திமுகவுக்கும் 2021 இருந்த ஆதரவை விட இப்போ வந்து அதிகமான ஆதரவுகள் வந்து பெருகி இருக்கு. அதற்கு முக்கிய காரணம் வந்து தமிழ்நாடு உரிமை, மக்கள் நலன், டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம தொடர்ந்து அவங்க அதற்கான குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு பெரிய அளவுக்கான ஆன்டி இன்கும்பன்சி இல்லாம அவங்க கவர்னன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப திடீர்னு வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தோட பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து இதை ஒப்பிட்டு பேசுறாரு அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல இந்த அரசு, பாஜக அரசு எவ்வளவு நிதிகளை வந்து அங்க கொட்டி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில இருந்து ஜிஎஸ்டியை வசூல் பண்ணி உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்கல? மெட்ரோக்கு நிதி கொடுத்தாங்களா? கல்வி நிதி கொடுத்தாங்களா? இதெல்லாம் பயங்கரமான கேள்விகள் இருக்கு. அதை தாண்டி ஒன்றிய அரசு நிர்ணயித்த கடன் வாங்கக்கூடிய அந்த வரம்புக்குள்ளாக தான் தமிழ்நாடு அரசு வந்து கடன் வாங்குது. அதை தாண்டி கடன் வாங்க முடியாத அளவுக்கு இந்த பாஜக அரசு வந்து அங்கேயும் வந்து நானும் காசு தர மாட்டேன், நீயும் கடன் வாங்கி எந்த வேலையும் செய்யக்கூடாது, அதுக்கும் நான் அனுமதிக்க மாட்டேன், நாங்கள் மட்டும் கடன் வாங்குவோம், நாங்கள் மட்டும் உங்ககிட்ட இருந்து வரியை வசூல் பண்ணி எங்களுக்கு தேவையான மாநிலங்கள்ல நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது உச்சகட்ட அராஜகம். ஆனா இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியிலையும் இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு பார்த்தீங்கன்னா பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. அந்த நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது தேவையில்லையா அப்படிங்கிறது இன்னொரு விவாதம். ஆனா அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க, மக்கள் அதை நம்பி அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அதை அவங்க உருப்படியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. செய்யறதுனால பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு முதல்ல ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கான உரிமை தொகையா இருக்கட்டும், இலவச பேருந்தா இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டம், குறிப்பாக நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், அப்புறம் தொழில் முனைவோர்களுக்கு செய்யக்கூடிய பல்வேறு திட்டங்களாக இருக்கட்டும், கல்லூரி பெண்களுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு செய்யக்கூடிய திட்டங்களாக இருக்கும், இது எல்லாமே இந்த திட்டங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷனுடைய விளைவுகள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 10 வருஷம் கழிச்சு தான் தெரிய வரும். இந்த 4.5 வருஷங்கள்லேயே ஜிஎஸ்டிபி ரேட்டிங் வந்து 11.9% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இதே மொமெண்டம் வந்து கண்டினியூ பண்ணாங்கன்னா அடுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ கடனை வாங்கி இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். கடன் வாங்குறதுல பிரச்சனை இல்லை. கடந்த அரசாங்கம் எடப்பாடி அவர்கள் வந்து அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே கடன் வாங்கி பண்ண கதையெல்லாம் செய்திகளில் வந்ததை பார்த்துருக்குறோம். ஸோ மெட்ரோ திட்டங்களாக இருக்கட்டும், வளர்ச்சி திட்ட பணிகள், மக்கள் நல திட்டங்களுக்கு இவர்கள் கடன் வாங்குறாங்க. அட் த சேம் டைம் பல்வேறு முதலீடுகளையும் ஈர்க்கிறாங்க. அந்த முதலீடுகளை ஈர்க்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனிகள் தமிழ்நாட்டில் வந்து லாபகரமாக மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் தொழில் செய்வதற்கு ஏதுவான சூழலையும் இவர்கள் உருவாக்கி தராங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அப்படிப்பட்ட சூழல் இருக்கா அப்படிங்கிறது இன்னொரு மிகப்பெரிய கேள்வி. இந்த மோடி அரசாங்கம் எந்த அளவுக்கு பாரபட்சமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் கேள்வி. இப்போ
இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் உண்மையாகவே காங்கிரஸ் கட்சி அதிகமான இடங்கள்ல தமிழ்நாட்டில் வெற்றி பெறணும் அப்படின்னா, போன தடவை 20 சீட்டு கொடுத்துருக்காங்க, இந்த தடவை அதே 20 சீட்டோ 25 சீட்டோ திமுக கொடுக்குதுன்னா அந்த 25 சீட்டையும் முழுமையாக வெற்றி பெறுவதற்கான முயற்சியில தான் பிரவீன் சக்கரவர்த்தி ஈடுபடணுமே தவிர திமுக மீது குறைய சொல்லி இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளையும் இழந்து போறதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுறது அப்பட்டமா தெரியுது. இதற்கு பின்னணியில ஒருவேளை RSS இருக்குமோ, RSS பேச்சை கேட்டு பிரவீன் சக்கரவர்த்தி செயல்படுகிறாரா அப்படிங்கிற சந்தேகங்களை கூட்டணி கட்சி தலைவர்களும் திமுக தலைவர்களும் ஏன் காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்களுமே எழுப்புறாங்க. ராகுல் காந்தி பெரியார் பாதையில் நடக்கிறாரு, காங்கிரஸ் தலைவர்கள் RSS பாதையில் நடக்கிறாங்க. இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய வீழ்ச்சி. திரும்ப திரும்ப அந்த தப்பை செய்யறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.